வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 24/3/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 5:30 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்டுவோம். இங்கே ஒரு ஜோடி உழவு கண்ணுங்க. நம்ம பூபதி அண்ணா வாங்கியிருக்காரு பாருங்கள், காலையிலே வாங்கிட்டு இருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல. நல்ல அருமையான ஒரு கொடைக்கண்ணுங்க. உழவுக்கு வாங்கியிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஜோடி. கோபுரம் பாருங்க, ஒன்று இப்போவே சாஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம திருப்பதி அண்ணாந்துங்க. இன்னும் வியாபாரம் முடியல. கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கலைங்க. நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. உடம்பு நல்லா அற்புதமாக இருக்குங்க கண்ணு. இங்கே இருக்கு பாருங்க ஜோடி. அற்புதமான ஒரு ஜோடி போட்டிருக்காங்க. லென்த்தெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஹைட்டு வெயிட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் பல்லு வைக்கல. இதுவும் பார்த்தீங்கன்னா உழவு கண்ணுங்க. வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க பாருங்கள் ஒரு ஜோடி. ஒரு பிள்ளை கலர் ஒன்று, ஒரு செவலை நிற கலரில் ஒன்று இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நாட்டு கண்ணுங்க, அருமையான ஒரு ஜோடி. சூப்பராக இருக்குது ஜோடி. அப்படியே வியாபாரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் வரும் விலை. ஜோடி சூப்பரான ஜோடிங்க. ரெண்டுமே ஒரே ஈக்குவலில் இருக்குது பாருங்கள் கண்ணு. ஒரு ஒயிட்டு கண்ணுங்க. ஒரு ஒயிட் போட்ட கண்ணு. காளை கண்ணு தான். வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்கு. நல்லா அழகாக இருக்குது பாருங்க கண்ணு. இப்போ தாங்க வண்டியிலேருந்து வந்து இறக்குறாங்க. இப்போ தான் கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிடாரிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான். நாட்டு பசு மாடுங்க. ஒரு சினை மாடு. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. 9 மாதம் சினைங்க. இன்னும் 1 மாதம் இருக்குது கண்ணு போட. பொருள்
நல்லா அழகாக இருக்குங்க மாடு. ஸோ வியாபாரமும் நடந்துன்னு இருக்கு. நல்லா இருக்கும் மாடு, எல்லா அமைப்பும் நல்லா இருக்கும். ஸோ வியாபாரம் நடந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பரில் ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க சேனை மாடு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி அருமையான ஒரு ஜோடி எட்டுன்னு வந்திருக்காருங்க நம்ம திருப்பதி அண்ணா. சரியான ஜோடி எட்டுன்னு வந்திருக்காரு. உடம்பு ஹைட்டு வெயிட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. ஸோ ஹைட் ஒரே ஈக்குவல் இருக்கு பாருங்க. இன்னும் பல்லு வைக்கலைங்க. இங்கேயும் ஒரு பொட கலரில் ஒரு ஜோடி எட்டுன்னு வந்திருக்காருங்க. ஸோ இது திருப்பதி அண்ணாவுடைய அப்பா எட்டுன்னு வந்திருக்காரு. இதுவும் பல்லு வைக்கலைங்க. இதுவும் உழவு கண்ணுங்க தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க நல்லா அருமையான ஒரு பொட கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க. என்ன வேணும்? இதுவும் ஒரு பொட கண்ணு தாங்க. இதுவும் விற்பனை ஆயிடுச்சு. பல்லு வைக்காத கண்ணுங்க. வியாபாரம் முடிஞ்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்படி ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆகும். இப்போ கண்டுக்குட்டிங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சு. ஸோ அப்படியே ஜோடி வாங்கிட்டாங்க. ஒரு லைட்டு செவலை ஒன்று, ஸோ அப்படியே மயிலில் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ ஜோடி அப்படியே விற்பனை முடிஞ்சுங்க. செட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே காளை கண்ணுங்க தான். வியாபாரம் முடிஞ்சுங்க. இங்கேயும் ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி. ஸோ இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ணா வியாபாரி தான். ஸோ அப்படியே எத்தனை மாதம் கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம். இது அப்படியே எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லணும். இது ஒரு 10 மாதம். 10 மாதம். ஓகே. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 19. ஓகேண்ணா. ஓகே. ஸோ அண்ணன் 14 ரூபா வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வளர்ப்பு கண்ணுக்குட்டி. ஸோ நாட்டு பசுமாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ சென மாடு. ஸோ எவ்வளோ சொல்கிறாரு அப்படி பல்லு கேட்டு பார்ப்போம். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ஸோ குணமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாதுவான குணங்க. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் சென்னை இருக்காண்ணா மாடு இது? சரி சென்னை தாங்க. பல்லு சரி பல்லுங்க. சேங் காளை கண்ணுங்க ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா வியாபாரி தான். ஸோ இதெல்லாம் பால் கன்று தாங்க. ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. எப்படியும் ஒரு 15,000 17,000க்கு முடியுங்க. ஸோ ஒரு நாட்டு பசுமாடுங்க. ஸோ பல்லு சரி பல்லில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஒரு செவலை போடையில் சூப்பராக இருக்குது. ஸோ காம்பெல்லாம் பாருங்கள் சரியான காம்புங்க. தரமான ஒரு நாட்டு பசுமாடு. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கறவை எவ்வளோ வருதுன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. அண்ணா பல்லு சரியாக போச்சாண்ணா? இது எத்தனாவது கண்ணுண்ணா? இப்போ 3வது கண்ணு. அப்படியே கறவை எவ்வளோ வருது சொல்லணும்? 7 லிட்டரு. அப்படி உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 96 98 37 6807. ஓகே எவ்வளோ சொல்லிக்கணும் அது? 45. ஸோ 45 ரூபா சொல்லியிருக்காரு. ஒரு 7 லிட்டர் கறவை சொல்லியிருக்காருங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு நாட்டு பசுமாடு. ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்ட நம்பர். ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடலை கொண்டு வராரு. கன்றுங்களும் எடுத்துன்னு வர்றாரு வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ 2 பசுமாடு குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே என்ன பல்லு. ஸோ அப்படியே சென்னை இருக்கான்ட்டு கேட்டு பார்ப்போம். நேண்ணா சென்னை இருக்குதா? நேண்ணா சென்னை இருக்கா தானே? சென்னை இருக்கான்றான். அப்படியே எத்தனை மாதம் சொல்லணும் என்ன கண்ணு போடுற நாள்? ஓகே அப்படி எத்தனை கண்ணு இப்போ போட்டா? ஃபஸ்ட்டு கண்ணு. ஓகே பல்லு கொஞ்சம் சொல்லணா? 2 பல்லா? ஓகே ஸோ 2 பல்லுங்க. ஃபஸ்ட்டு ஈத்து மாடு. ஸோ நல்ல அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ அப்படியே ஜோடி எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டுப்போம். ஆனால் ஜோடி எவ்வளோ சொல்லிங்கண்ணா? ஆ ஜோடி அப்படி 78. ஓகே எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 70 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் கண்ணு போடுற நாள் தான் இருக்குது மாடு. ஸோ 2 பல்லு. ஸோ ஒரு 70 ரூபா வந்தால் ஃபைனலாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்றுங்க சார். காளை கண்ணுங்க தான். ஸோ செவலை நிறத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000க்குள்ளே முடிக்கலாங்க. இனிமேல் வளர்ப்பு கண்ணுக்கு தான் பாருங்க. கோம்பட பெருமாடுட்டாங்க. கிராஸில் ஒரு சினை மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாடு. நல்ல அருமையான சூப்பரான ஒரு லென்த்து ஹைட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நாட்டு கிராஸு.
நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஆனால் ஏன்னா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்துருக்கீங்க? பொங்கலாம் ஓகே. பல்லு சரி. அப்படியே எத்தனை மாதம் சேனை இருக்கு சொல்லுங்க? 14 பண்ணு. எத்தனை கண்ணு இப்போ போட்டா? 3வது கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள்? 45. நீங்கள் வியாபாரிங்களா எப்படி? வியாபாரிங்க. ஸோ இப்போ போட்டால் 3வது கண்ணுங்க. ஸோ கண்ணு போடுற நாள் இருக்குது, ஒரு 10 நாள் இருக்குது. 45,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி நாட்டுக்காளைங்க, ஏறுக்காளை. வண்டி எதுனாலும் பூட்டிக்கலாம். ஸோ நல்லா அருமையான ஒரு செவலப்பட மாடுங்க. நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து வியாபாரி எட்டுன்னு வந்திருக்காரு. ஸோ 4 பல்லு இருக்குங்க. ஸோ 4 பல்லில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நாட்டு பசுமாடுங்க, நல்ல ஒரு செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம், அப்படியே எத்தனாவது ஈத்து, அப்படியே கறவை எவ்வளோ வருதுன்னு. அப்படியே எத்தனாவது கண்ணு அப்படி சொல்லணும். இது போட்டு இருக்கு, இது 2வது ஈத்து. ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரி பல்லு. எத்தனை லிட்டர் கறவை வருது அப்படி சொல்லணும்? 3 லிட்டர் வருது. 3 லிட்டர். அப்படியே கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 35. ஸோ பல்லு சரி பல்லு ஆகிடுச்சிங்க. ஸோ கண்ணு 2வது கண்ணு தான் போட்டிருக்கு. பொட்டுக்கண்ணா காலை கண்ணா? பொட்டுக்கண்ணு. ஓகே. ஸோ பொட்டுக்கண்ணு தாங்க போட்டிருக்கேன். கன்று மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு பசு மாடு. கண்ணு மாடு சேம் கலரில் இருக்குது பாருங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க செவல நேரத்தில். அப்படியே எத்தனாவது கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம், பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் எத்தனை கண்ணுண்ணா இதை போட்டுருக்கு? 3வது கண்ணு. சார் கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ 3வது கண்ணுங்க. சார் கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. இங்கே ஒரு 2 கண்ணுங்க இருக்குது பாருங்க, நாட்டு கண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு தான் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ காளை கண்ணுங்க. சும்மா ஒரு ஒயிட் போட்ட கண்ணு இருக்குது பாருங்கள், சூப்பரான கண்ணு. காரி போட கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணு. சில வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. அழகாக இருக்குங்க கண்ணு பார்க்கறதுக்கு. நல்லா அருமையான ஒரு HF கிடாரிங்க, நல்லா சரியான கிடாரி. உடம்பு ஷைனிங் சூப்பராக இருக்குங்க. நம்ம புதுப்பேட்டை வியாபாரி எட்டுன்னு வந்திருக்காருங்க.
ஸோ பார்க்கறதுக்கு கிடாரி நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ போடியில் 2 ஜெர்சி கிடாரிங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு லைட்டு சந்தன கலரை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கிடாரி கண்ணுங்க சூப்பரான ஒரு ஜோடி இருக்குது. ஸோ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை போகும். ஸோ 25,000, ஸோ 30,000, 35, ஸோ அப்படி போகும் விலை. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் குட்டி. நல்லா தரமான குட்டிங்க. இன்னும் 1 வருஷம் ஆகுங்க பல்லு வைக்கிறதுக்கு. ஸோ 27,000 சொல்லியிருக்காருங்க ஒரு கண்ணு. ஒரு ஜெர்சி கண்ணு செட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு ஜோடி உழவு காளைங்க. ஸோ லைட்டு சவலை. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ வியாபாரம் முடிச்சிட்டாங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருக்குங்க. ஸோ நல்ல தரமான ஒரு உழவு கண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட ஆகுங்க. ஆண்டியப்பொன்னூர்லேருந்து வியாபாரி ஒரு நாட்டு பசுமாடை எட்டுன்னு வந்திருக்காருங்க. ஸோ கண்ணு நல்லா ஒரு செவலை நேர கண்ணு. ஸோ பொட்டை கண்ணு தான். மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைப்போட மாடுங்க. ஸோ கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ மாடு நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஒரு நாட்டு காளைங்க ஒயிட் படையில ஒரு சூப்பரான ஒரு நாட்டு காளை எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. இன்னும் பல்லு வைக்கல. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ 35,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. ஸோ இதை முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பாரு. அதனால் ஒரு ஒயிட் போட்ட மாடுங்க. ஸோ லென்த்தும் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் பல்லு வைக்கல. மாடுங்க கண்ணு நல்ல ஒரு மயில கலரில் இருக்குது. மாடு நல்ல ஒரு செவலை நேர மாடுங்க. நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் நாட்டு பசு மாடு. ஸோ காளை கண்ணு போட்டிருக்கு ஒரு மயில கண்ணு. நல்லா சூப்பராக இருக்குங்க நாட்டு பசு. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஸோ குனிச்சு தான். ஸோ குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏண்ணா பல்லு என்ன இது? பல்லு கொஞ்சம் சொல்லண்ணா. பல்லு
பல்லு சரியா சரியா போச்சு. ஓகே. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? என்னது எத்தனை நீத்து இது? எத்தனை கண்ணு போட்டிருக்கு? எத்தனையாவது ஆ கண்ணு? மூணாவது கண்ணு. ஸோ மூணாவது கண்ணுங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ மூணாவது ஈத்து. சரி எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 விலை சொல்கிறாரு. முன்ன பின்ன அனுசரித்து ஏதோ ஒரு 37,000 40 ரூபாய்க்குள்ளே வாங்கலாங்க. ஸோ ஒரு கிடாரிங்க. ஸோ நாட்டு கிடாரி. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ அப்படியே நல்லா அருமையான ஒரு கிடாரி எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கலரும் நல்லா அருமையான ஒரு கலருங்க. இதில் பல்லு வச்சுருக்கா? இது பல்லு வச்சுட்டு இருக்கா? இன்னும் பல்லு வைக்க. அப்படியே எந்த ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்கீங்க? ஜோலார்பேட்டை. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? இது எவ்வளோ சொல்லியிருக்கு? 40. ஸோ 40 ரூபா சொல்லியிருக்காங்க. கிடாரி ஜோலார்பேட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க. சரியான சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ பிடிச்சின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா சரியான கலாட்டா. ஸோ ரன்னிங் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கண்ணு. இதான் பார்த்தீங்கன்னா உழவு கண்ணுங்க. ரெண்டுமே செவலை நேர கண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு. ஸோ நம்ம குனிச்சிலேருந்து வியாபாரி எடுத்துன்னு வந்திருந்தார். ஸோ கொடுத்துட்டாருங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சொல்லி விடுங்கண்ணா. அதனால் ஒரு செவலை நேரத்தில் ஸோ உழவு காளை வாங்கியிருக்காங்க. ஒரு நாட்டு பசுமாடுங்க. நல்ல ஒரு சந்தன கலரில். ஸோ பல்லு சரி பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 8 மாதம் செனைங்க. ஸோ 36,000 விலை கேட்டு விலை கட்டுப்படி ஆகாமல் நின்று இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நாட்டு பசு மாடுங்க. ஸோ 8 மாதம் செனை. ஸோ கண்ணு போடணும் ஒரு 2 மாதம் இருக்குங்க.